மினி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு, எந்திரி. சரி டி, ஏஞ்சி வா, குளிக்க போலாம். சரி சரி, கலர் ட்ரெஸ் தானே, போட்டுக்கலாம். இப்ப வா, குளிக்க போலாம். ஆமா மக்களே, கலர் ட்ரெஸ் போட்டு வரலான்னு தான் சொன்னாங்களாம். ஆனா பெரிய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம் சொன்னாங்களா. சின்ன பிள்ளைங்க யூனிஃபார்ம்லேயே வரலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து அழுக்காக்கிடுவாங்கல்ல, அதனால தான். வேண்டாம் மக்களே, இன்னொரு நேரம் போட்டுக்கலாம். இப்ப வேண்டாம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. என்ன மக்களே, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன், பை. சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. சரி அம்மா, சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். அப்படியே மினியை ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரில, பார்த்து போயிட்டு வா. ஏல சுபின், எந்திரல, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, நானே ஸ்கூலுக்கு போகாம இருக்கதா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? அப்படியே தூங்குற மாதிரி கொஞ்ச நேரம் நடிப்போம். இல்ல சுபின், எந்திரல, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் சுபின் சுபின்னு, எந்திரல சுபின். ஐயோ இப்போ என்ன பண்றது? சரி அப்படியே நைஸா ஏஞ்சி ஒரு வயிற்று வலி ஆக்டிங்க போடுவோம். அம்மா, எனக்கு பயங்கரமா வயிறு, தலை, வாயினி எல்லாமே வலிக்குதுமா. என்னன்னு தெரியலமா, திடீர்னு வலிக்குதுமா. என்னது, வயிறு, தலை, வாயா எல்லாமே வலிக்குதா? ஐயோ பயத்துல நான் வேற உளறிட்டு இருக்கேனே. சரி சமாளிப்போம். அது எப்படில வாயெல்லாம் வலிக்கும்? அதுதாம்மா எனக்கும் தெரியல. எனக்கு ஏதோ வினோதமான நோய் வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறேம்மா, இல்லைன்னா அந்த நோய் எல்லாருக்கும் பரவிடும். இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஸ்கூலுக்கு மட்டம் போடுறதுக்கு இப்படி ஒரு மட்டமான ஐடியாவை யோசிச்சிருக்க. மரியாதையா இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பல, அப்பாவை கூப்பிட்டு வெளி வெளின்னு வெளுத்துருவேன், பாத்துக்க. என்ன நம்ம பிளான் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அம்மா. அதானே நம்ம அம்மையாச்சே, நம்மள பத்தி தெரியாமையா இருக்கும். சரி ஸ்கூலுக்கு கிளம்புவோம், வேற வழி இல்ல. அம்மா, வயிறு வலி, தலைவலி, வாய் வலி எல்லா வலியும் போயிடுச்சுமா. இதோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஸ்கூல் கிளம்பிடுவேன். நீங்க போங்கம்மா, கீழே ரெடியா வந்துடுறேன். சரில, 10 நிமிஷத்துல வந்திருக்கணும், இல்லன்னு வையே அப்பாட்ட சொல்லிடுவேன், பாத்துக்க. இதோ வந்துடுறேம்மா. ஏ மக்கா சோபி, கிளம்பிட்டியாடி? ஏம்மா, நான் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. மக்களே, கிளம்பிட்டியாட்டி? ஆமாம்மா, எப்பயே கிளம்பிட்டேன்னா. என் பிள்ளை தான் நல்ல பிள்ளை, கிளம்பி ரெடியா இருக்கா. அவனும் இருக்கானே, காலையில கிளம்ப சொன்னா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். எனக்கு தான் தெரியுமே, அவன் எப்பவுமே இப்படித்தானே பண்ணுவான். ஏட்டி, அதுக்கு ஏன்டி இப்படி சிரிக்கிற? பயமா இருக்கடி, உன் சிரிப்பை கொஞ்சம் அடக்குடி. அப்பெல்லாம் சொல்லுவானாட்டி என் பிள்ளைய. பாட்டி, போய் சாப்பிடலாம், ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது. சரி போங்க, வரேன். மோனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சோபி, கிளம்பிட்டியா? வந்துட்ட மக்களே, நீ கேட்டல 2 நோட்டு, அதையும் வாங்கி உங்க அம்மாட்ட உன்கிட்ட கொடுத்துட்டாளா? சரி மக்களே, கிளம்பிட்டியா? எங்க உன் அண்ணன் சுபினை காணும்? அது சரி, அவன் எப்ப திருந்த போறான்னு தெரியல. வர வர உங்க அம்மா அவளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. போய் நான் மீதி மிதிச்சாதான் சரியா வருவான். ஏம்டி, என் புள்ளைய பத்தி என்னடி குறை சொல்லிட்டு இருக்க? குறைலாம் ஒன்றும் சொல்லலம்மா, அவன் பண்ண ஆக்டிங்க தான் சொன்னேன். இட்டி, என் புள்ள எந்த விளையாடாண்டி, அவன் ஆக்டிங்கெல்லாம் பண்ணல. நீ போய் அவன் சோழியை பாருட்டி. மோனா, எங்கம்மா அவன்? கிளம்பினானா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆச்சு? கிளம்பிட்டாங்க. ஆமாடி சோஃபி, இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனாமே, அப்படியா? ஆமாம்மா, சீனியர் பசங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, எங்களுக்குலாம் இல்லம்மா. அதே மக்களே, சீனியர் பசங்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, உங்களுக்குலாம் வைக்கல? அது தெரியலப்பா, ஆனா அவங்கள நல்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்லிருக்காங்க இன்னைக்கு, எங்களுக்குலாம் அப்படி எதுவும் சொல்லல. சரி மக்களே, என்னன்னு அவன்கிட்டே கேட்டுக்கிறேன். மோனா, ஒரு கப்பு காஃபி மட்டும் கொண்டு வாமா. சரிங்க, இத கொண்டு வரேன். ரம்ம அண்டாலும் ராபண்ண அண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. இருக்காதுடா, இருக்காது. உனக்கு எப்படி கவலை எல்லாம் இருக்கோ, எங்களுக்கு தான் எல்லா கவலையும். நீ எப்படிதான் படிச்சு இந்த 12ஆம் பாஸ் பண்ண போறேன்னு.
ஐயோ இந்த கண்ணாடி போட்டோல சரியா கண்ணு வர தெரியலையே. ஆத்தாடி இவ ஒருத்தி ஒரு சிரிச்சு நம்ம வேற இன்னும் பியூட்டியை கலப்பிட்டு இருக்கா. என்னடா ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி கிளம்பிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறியா இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறியா? எப்பா நான் ஸ்கூலுக்கு தான்ப்பா போறேன். எனக்கு ஒன்றும் பார்த்தா அப்படி தெரியலையேடா. ஏட்டி கலப்பல்லி உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? டியூப்லைட் வெளிச்சத்துல உன் வாய் கிளார் அடிக்குது. எப்பா பாருங்கப்பா என்ன எப்படி சொல்றானு. இல்லே தங்கச்சி இப்படிதான் பேசுவியா? மரியாதையா பேசல. அப்புறம் ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனாமே, என்ன ஃபங்க்ஷனு? எதுக்கு உனங்களெல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்களுக்கு ஏதோ ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 12ஆப்பு வந்துட்டோம்ல அதனால. உங்களுக்கு எதுக்குல ப்ரோக்ராமு? அது ஒண்ணும் இல்லப்பா, ஆரம்பத்துல அட்டகாசமா ஆரம்பிச்சுட்டு போக போக புளிஞ்சு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனாலதான் இருக்கும். நானே இன்னைக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம்ன்றது மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்து ஏஞ்சி கிளம்பிட்டேன். ஓஹோ ஏல, அதனாலதான் காலையில வயிறு வலி தலைவலின்னு போட்ட ஆக்டிங் எல்லாம் நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியால. காரப்பள்ளி கண்டுபிடிச்சிட்டாலே. சரி மக்களே, 2 பேர் கிளம்பிட்டீங்கல்ல, ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா சரிப்பா போயிட்டு வரேன். சரி மக்களே 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு. டாடா. பார்த்து பத்திரமா ஓரமா போயிட்டு வாங்கல்ல.